8 ஆண்டுகளுக்கு பிறகு கனடா சீனா இடையேயான முதல் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் கனடா பிரதமரை சீனாவிற்கு அழைத்துள்ளது உலக அரங்கில் கவனம் பெற்றுள்ளது. பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். சீனாவும் கனடாவும் இருதரப்பு ஒத்துழைப்பின் வலுவான வரலாற்றை பகிர்ந்து கொள்கின்றன. வர்த்தகம் அவர்களின் பொருளாதார உறவின் ஒரு மூலக்கல்லாக செயல்படுகிறது. அமெரிக்காவிற்கு பிறகு கனடாவின் 2வது பெரிய வர்த்தக பங்காளியாக சீனாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டின் தாக்கம் கனடாவின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வர்த்தக உறவில் உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. கனடாவின் இறக்குமதியில் 97% அதிகமானவை சீனாவிலிருந்தும், கனடாவின் சீனாவிற்கான ஏற்றுமதியில் சுமார் 40% உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கொண்டுள்ளது. கனடாவின் சில இறக்குமதி பொருட்களுக்கு சீனா வரி விதித்ததால் வர்த்தக உறவில் விரிசல் ஏற்பட்டது. கனடாவும் பதிலுக்கு வரி விதித்தது. இதனால் இரு நாடுகளிடையேயான வர்த்தகத்தில் பின்னடைவு ஏற்பட்டது. கனடா சீனா உறவு சமீபத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருந்தாலும் தற்போது அதை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. கனடாவின் சில இறக்குமதி பொருட்களுக்கு சீனா வரி விதித்ததால் வர்த்தக உறவில் சிக்கல்கள் ஏற்பட்டன. குறிப்பாக மின்சார வாகனங்கள் மற்றும் எஃகு, அலுமினிய பொருட்கள் தொடர்பாக கனடாவில் சில வெளிநாட்டு தலையீடுகள் பற்றிய குற்றச்சாட்டுகளும் உறவுகளை மேலும் பாதித்திருந்தன. இந்நிலையில் கடந்த 8 ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இருந்தது. தற்போது 8 ஆண்டுகள் கழித்து முதன்முறையாக இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் கனடாவின் பிரதமர் மார்க் கார்னியை சீனாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இது கடந்த 8 ஆண்டுகளில் இரு நாடுகளின் தலைவருக்கு இடையே நடைபெற்ற முதல் முறையான பேச்சுவார்த்தை என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு உச்சிமாநாட்டின் தொடக்கத்தில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசினர். சீன அதிபர் ஜி ஜின்பிங் கனடா பிரதமர் என்ற முறையில் நீங்கள் மீண்டும் சீனாவிற்கு வர நாங்கள் வரவேற்கிறோம் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட கனடா பிரதமர் மார்க் கார்னி இந்த உரையாடலை முன்னெடுத்துச் செல்ல சீனாவிற்கு வரும் அழைப்பை நான் வரவேற்கிறேன், அதற்காக மிகவும் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் பிரதமர் கார்னி அதிக நீடித்த மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சர்வதேச அமைப்பை உருவாக்க உதவும் வகையில் ஆக்கப்பூர்வமான மற்றும் நடைமுறைக்கு உகந்த உரையாடலை எதிர்பார்த்திருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையேயான இந்த முறையான பேச்சுவார்த்தை கடந்த 2017 ஆண்டுக்கு பிறகு தற்போதுதான் நடைபெற்றுள்ளது. இந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு உறவுகள் மீண்டு வருவதை ஜி ஜின்பிங் சுட்டிக்காட்டியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நீடித்து வந்த அரசியல் மற்றும் ராஜதந்திர பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.